இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பழமொழி 400 அப்படின்னு ஒரு அவுட்சோர்ஸ் புக் இருக்குது. புலியூர் கேசியன் அப்படிங்கிற ஆசிரியரோடது. ஸோ பார்த்திங்கன்னா இந்த புக்கில் இருக்கிற கண்டென்ட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலி ஆல்ரெடி இதுலேருந்து ஒரு பழமொழி நமக்கு குரூப் 4ல் கேட்டிருக்காங்க. ஸோ அதே சேம் தான் பார்க்க போகிறோம். இதில் நிறைய ஜஸ்ட் 225 பேஜஸ் தான் இருக்கிற. பழமொழினோ ரொம்ப கம்மி தான். ஏன்னா மோஸ்ட்லி பழமொழி பார்த்தோன்னா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு தான் மோஸ்ட்லி இருக்குமே. ஸோ அதனால் ஈஸியாக நீங்கள் ஒரு சில பழமொழியெல்லாம் படிக்கும் போதே உங்களுக்கு மீனிங் தெரிகிற மாதிரி தான் இருக்கும். இது ஜஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது நமக்கு புதுசாக இருக்கும். செகண்ட் டைம் தேர்ட் டைம் நீங்கள் ரிவிஷன் பண்ணிங்க அப்படின்னா இது நமக்கு பழகி போயிடும். ஓகேங்களா? ஸோ அப்போ எல்லாத்தோட மீனிங்குமே நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கும். எதுவுமே புதுசாக படிக்கிற மாதிரி இருக்காது. ஸோ நம்ம கண்டென்ட்குள்ளே போயிடலாம். பார்த்திங்கன்னா பேஜஸுமே ரொம்ப கம்மி தான். ஈஸியாக படித்து முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பழமொழி பாருங்கள். இது என்னடா இது 4 லைனில் இருக்குது பழமொழின்றாங்களே அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. இதில் பார்த்திங்கன்னா 4 லைன் இருக்குதா. ஆனால் இதில் ஹைலைட் பண்ணி ஒரு லைன் இருக்குது பார்த்திங்களா? பெரியதன் ஆவி பெரிது. இதுதான் பழமொழி. ஓகேங்களா? ஃபுல்லாக நீங்கள் படிக்கணும்னு அவசியம் இல்லை. அதுவே அடுத்தது பாருங்களேன். அகலுள் நீராலே துடும்பல் எரிந்து விடல். இது ஒரு பழமொழி. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அக்காரம் பால் செருக்கும் ஆறு. இது ஒரு பழமொழி. இந்த மாதிரி ஒரு சில பழமொழி இருக்குது. அதுக்கான மீனிங்கை மட்டும்தான் நம்ம இங்கே படிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பார்க்கலாம். பெரியதன் ஆவி பெரிது. ஓகேங்களா? இதை படிக்கும்போதே நமக்கே ஓரளவுக்கு மீனிங் புரியும். ஏன்னா அங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா உடலின் சிறந்த செயல்களை உயிருக்கும் சிறப்பை தரும் அப்படின்றாங்க. அதாவது நம்ம உடல் செய்கிற சிறந்த செயல்கள் அது அதுக்கான சிறப்பு நம்ம உயிருக்கும் சேர்ந்து தான் வரும் அப்படின்றாங்க. அதான் பெரியதன் ஆவி பெரிது அப்படின்றாங்க. இன்னும் பழமொழி. ஓகேங்களா? ஸோ அதான் மீனிங்கு. உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லாமே சிம்பிளாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள். அகலுள் நீராலே துடும்பல் எரிந்து விடல். ஓகேங்களா? அகலுள் நீராலே துடும்பல் எரிந்து விடல் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ மணல் மேடுகளில் விளங்கும் அடுப்பின் கொடிகளில் பூக்கள் மலிந்திருக்கும். கடற்கரை நாட்டிற்கு உரியவனே மிகுதியாய் பழி செயல்களையும் ஒருவன் அதிகமாக செய்துவிட்டால் மீண்டும் அந்த பழியை போக்கிக் கொள்ளத்தக்க வழிகளையும் அவன் அறிந்திருக்க வேண்டும். அப்படி அறியாதவன் மேல்நிலை அடைதல் என்பது ஒருபோதும் நடவாதது. அதான் என்ன சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அகலுள் நீராலே துடும்பல் எரிந்து விடல். இப்போ ஒருத்தவன் ஒரு பழி செயல்களை அளவுக்கு அதிகமாக செஞ்சிட்டாங்க அப்படின்னா அந்த பழியை போக்கிக் கொள்றதுக்கான வழியை அவன் தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரியல அப்படின்னா அவன் எப்படி சொல்கிறது, ஒரு யூஸ்லெஸ்ன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். அதாவது அகலுள் நீராலே துடும்பல் எரிந்து விடல். ஓகேங்களா? நமக்கு துடும்பல் அப்படின்னாலே நமக்கு துன்பம்னு தான் அர்த்தம். ஓகேங்களா? அகலுள் நீராலே நம்ம செஞ்ச துன்பத்துக்கான நம்ம ஒருத்தவங்களுக்கு செய்கிற செயலுக்கான பழியை போக்கிக் கொள்றதுக்கான வழியை நம்ம தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அக்காரம் பால் செருக்கும் ஆறு அப்படின்றாங்க. ஓகேங்களா? அக்காரம் பால் செருக்கும் ஆறு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாலிலே சர்க்கரை சேர்த்ததும் இனிப்பு சுவை கூடி அது மேலும் விரும்பப்படுவது போல அத்தகையோனை தர்ம காரியங்களிலேயே ஈடுபட தூண்டுவதனால் அவன் மேலும் சிறப்படைவான். அதான் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு பாலில் சர்க்கரை சேர்த்தா எப்படி ஒரு இனிப்பு சுவை கூடுதோ அதே மாதிரி இப்போ ஒரு செல்வந்தன் இருக்காங்க அப்படின்னா, இப்போ ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னா அவன் என்ன பண்ணணும்னா நிறைய தர்ம காரியங்களில் ஈடுபட்டனா அவன் மேலும் சிறப்பாக அடைவான் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க. அங்காடி மேயும் பழங்கன்று ஏறாதலும் உண்டு அப்படின்றாங்க. அங்காடி மேயும் பழங்கன்று ஏறாதலும் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான மீனிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க. கை முதல் சிறிதே ஆயினும் விடாமுயற்சியினால் அதனை பெரிதாக்கி தன்னை இகழ்ந்த ஊரும் மெச்ச வாழலாம். முயற்சி தான் வேண்டும் அப்படின்றாங்க. அதான் என்னன்னா அங்காடி மேயும் பழங்கன்று ஏறாதலும் உண்டு. அங்காடி மேயும் பழங்கன்று ஏறாதலும் உண்டு அப்படின்னா இப்போ கைன்றது ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் தான். இப்போ கை முதல் சிறிதே ஆயினும் விடாமுயற்சி இருந்துச்சு அப்படின்னா அவன் அதை பெருசாக்கி, அதாவது நீ கம்மியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு பொருளை இழந்து அது மூலயமா நீ பெரிய லாபத்தை நீ ஈட்டலாம் அப்படின்றாங்க. அதான் இதோட மீனிங். ஓகேவா? அப்போ என்னது அங்காடி மேயும் பழங்கன்று ஏறாதலும் உண்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அஞ்சாதே
தின்பது அழுவதன் கண், அஞ்சாதே தின்பது அழுவதன் கண் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் என்ன அர்த்தம் அப்படின்னா, இதில் என்ன சொல்லியிருக்காங்க, கீழ்மக்கள் கீழ்த்தரமான செயல்களுக்கும் பழிக்கும் அஞ்சி அஞ்சு கூட கைவிட மாட்டான். அதான் என்ன சொல்கிறாங்கன்னா, கீழ்மக்கள்லாம் இருக்காங்கள்ல, அவங்க கீழ்த்தரமான செயல்களை பழிக்க அஞ்சியும் கூட கைவிட மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு சீப்பான ஒரு பர்சன் இருக்காங்கன்னா, ஐயோ நம்ம இது பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சு கூட அதை மாற்றிக்க மாட்டாங்க அப்படின்றாங்க. அந்த மாதிரி மீனிங்க. அதான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அஞ்சாதே தின்பது அழுவதன் கண் அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, தர்மம் செய்யுங்கள் அப்படின்னு ஒரு டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆக்சுவலாக இதில் என்ன டாபிக் இருக்கும், அதை பேஸ் பண்ணி தான் அந்த பழமொழி இருக்கும். கொடியவன் பார்க்க மாட்டான், பாருங்கள், தளராதவன் செல்வன் ஆவான். ஒரு தர்மம் செய்ய தளராதவன் அவன் செல்வன் ஆவான். அதே மாதிரி இங்கே பாருங்க, அறநெறியாளனுக்கு உபதேசம். அதை என்ன சொல்கிறாங்க, அறநெறியாளனாக இருக்கிறவனுக்கு உபதேசம். இப்போ எப்படி பாலில் ஒரு சர்க்கரை சத்தை இனிப்பு சுவை கொடுதோ, அந்த மாதிரி வந்து நம்ம செய்கிற தர்ம காரியங்களை நம்ம மேலும் சிறப்படைவோம். அந்தமாரி அவனுக்கு ஒரு உபதேசம் சொல்கிறது. ஓகேங்களா? அந்த மாதிரி அந்த டாபிக் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அது எது ரிலேட்டடான பழமொழி அப்படின்றத. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து அஞ்சும் பிணிமூப்பும் அருங்கூற்றுடையைந்து துஞ்ச வருமே துயக்கு அப்படின்றாங்க. யாக்கையின் நிலையாமை கூறினார், தர்மத்தை இளமையிலேயே செய்க, பின்னர் பார்த்து கொள்ளலாம் என்றால் அது முடியாமல் போகலாம். அதை தான் சொல்கிறாங்க, அஞ்சும் பிணி மூப்பு. நமக்கு தெரியும் மூப்பு அப்படின்னா முதுமை அடைதல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதை வச்சு இதே ஒரு ஷார்ட்கட்டை வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அஞ்சும் பிணி மூப்பு, நோய் வந்து நம்ம மூப்பு முதியோர் ஆகிட்டோம் அப்படின்னா அருங்கூற்றுடன் இயந்து துஞ்ச வருமே துயக்கு அப்படின்றாங்க. என்ன சொல்கிறாங்க, பின்னாடி பார்த்துக்கலாம், நம்ம இளமையிலேயே எதுவுமே தர்மம் செய்யாமல் பின்னாடி பார்த்துக்கலாம்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு டாபிக் பாருங்கள், கோழைக்கு பாதுகாப்பே கிடையாது. அப்போ அது ரிலேட்டடாக தான் இருக்கும் அந்த பழமொழி. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அஞ்சவார் கிள்ளை அரண். அப்போ என்ன சொல்கிறாங்க, அஞ்சவார் கிள்ளை அரண் அப்படின்னா என்ன, அரண்னா நமக்கு தெரியும், ஒரு மதில் சுவர் அந்த மாதிரி. ஓகேவா? இப்போ வலிமை என்பது ஒருவருக்கு தம்பால் அமைவதே அல்லாமல் பிறர் ஊட்டலாலும் அரண் முதலிய பாதுகாப்பாலும் துணையாலும் அமையதன்று. ஒருத்தவங்க மனசுக்குள்ளே இருக்கிற பயத்தை யாராலையுமே வந்து இப்போ ஒருத்தவங்க வந்து அட்வைஸ் பண்ணி அது போகாது. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை ஒரு மதில் கட்டி ஒரு செவர் கட்டினாலும் அவனை வந்து அதுலேருந்து பாதுகாக்க முடியாது. அப்போ என்ன அர்த்தம் சொல்கிறான், அஞ்சுவாருக்கு இல்லை அரண், ஒரு செவரே கிடையாது, அவன் எப்படினாலும் அழிஞ்சிரும் அப்படின்னு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு குடிப்பெருமையின் சிறப்பை பற்றி சொல்கிறாங்க. இது என்னென்னா, அடுப்பின் கடை முடங்கும் நாயை புலியாம் எனல். இது உங்களுக்கு படிக்கும்போது தெரியுது, நாயை புலியாம் எனல் அப்படின்னா ஒரு ஏளனமாக சொல்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அது என்னென்னா, குடிப்பெருமை இல்லாதவன் உயர்ந்த பண்பினர் ஆதல் இல்லை. அப்போ குடிப்பெருமை இல்லாதவன் உயர்ந்த பண்பினை ஆவதில்லை. அவருடைய போலி தோற்றங்கண்டு புகழ்வதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, பொய்யான புகழ்ச்சி அல்லாமல் உண்மையான புகழ்ச்சி ஆகாது. அதான் அடுப்பின் கடை முடங்கும் ஒரு நாயை போய் புலி அப்படின்னு சொல்கிறது எப்படி? அதுதான் வந்து அவங்களோட குடி பெருமையோட சிறப்பு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு மகனுக்கு செய்ய வேண்டியது. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அணங்காகும் தான் செய்த பாவை தனக்கு அப்படின்றாங்க. அணங்காகும் தான் செய்த பாவை தனக்கு. மக்களை செந்நெறி செல்லுதலில் தகுதியுடையவராக்குதல் தான் ஒரு தந்தையின் கடமை. மக்களை அப்படின்னா இங்கே யாருன்னா அவங்க பெத்த பசங்களை சொல்கிறது. ஓகேங்களா? அப்போ மக்களை செந்நெறி செல்லுதலில் தகுதியுடையவர் ஆக்குதல், ஒருத்தவங்களை தகுதியுடைய ஒரு நெறியாளனாக ஆக்குறது தான் ஒரு தந்தையின் கடமை அப்படின்றாங்க. அணங்கு அப்படின்னா தெய்வம்னு அர்த்தமா. பாவை அப்படின்னா செதுக்கிய சிலை. அப்போ அணங்காகும் தான் செய்த பாவை தனக்கு. அப்போ பாவை நம்ம செதுக்குன சிலை நம்ம பசங்க நமக்கு தெய்வமாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, முகஸ்துதிக்கும் மகிழ வேண்டாம், அணியாரே தம்மை தமவேனும் கொல்லாக்களம். அணியாரே தம்மை தமவேனும் கொல்லாக்களம். முகஸ்தியை விரும்பினால் உள்ளத்து அகந்தையே நிறையும்,
அதனால் அது தம்மவராலே சொல்லப்பட்டாலும் தம் நல்ல ஒழுக்கத்திற்கு ஊறு செய்வதினால் ஏற்றுக்கொள்ளத்தக்கது அன்று என்பதாம். அணியாரே தம்மை தமவேயும் கொள்ளா களம் அப்படின்றாங்க. என்ன அர்த்தம் அப்படின்னா, என்ன சொல்கிறாங்கன்னா, முகஸ்தியை விரும்பினால், முகஸ்தி அப்படின்னா என்ன மீனிங்னு எனக்கு தெரியல. முகஸ்திக்கு மகிழ வேண்டாம். மூங்கில் அடர்ந்திருக்கும் மலைகளுக்கு உரியவனே, தம்மவரே ஆனாலும் ஒருவர் தம்மை புகழ்ந்து பேசுகின்ற சமயத்தில் அந்த முகஸ்திக்கு மனம் மகிழ. இப்போ ஒருத்தவங்க தம்ம புகழ்ந்து பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மனசில் அப்படியே குழு குழுன்னு இருக்கும். அப்படி இருக்கக்கூடாதுன்றாங்க. அப்படி பேசுதலை உடனே தடுத்துடணுமா நம்ம, ஒருத்தவங்க நம்மளை தற்பெருமை பேசுகிறத அப்படி பேசுதலை உடனே தடுத்து விட வேண்டும். தம்முடையவனே என்றாலும் பொருத்தமில்லாத ஆபரணங்களை எவரும் அணிவதில்லை அல்லவா. இப்போ நம்மக்கிட்ட இருக்குன்றதுனால பொருத்தம் இல்லாத ஆபரணங்களை யாராவது அணிவாங்களா? அணிய மாட்டாங்களே. அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து அறிவு ஆடை போன்றது அப்படின்றது டாபிக். அணியெல்லாம் ஆடையின் பின் அப்படின்றாங்க. ஆமாம், இது நமக்கே தெரியுது. அணியெல்லாம் ஆடையின் பின்னா ட்ரெஸ்ஸு போட்டதுக்கு அப்புறமா தான் மேலே நம்ம அணிகலன்னு போடுவோம். ட்ரெஸ்ஸே போடாமல் போட்டால் அதைத்தான் அங்கே சொல்கிறாங்க, அணியெல்லாம் ஆடையின் பின். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, வம்புக்காரனின் வாய். இதில் வந்து என்னென்னா, அம்பலம் தாழ் கூட்டுவார். அம்பலம் தாழ் கூட்டுவார்னா, பழி கூறி திரிபவரின் கீழ்மையை அறிந்து அவர் சொற்களை பாராட்டாமல் பொறுக்கும் அறிவுடைமை வேண்டும். இப்போ ஒரு சில பேர்லாம் ரொம்ப மட்டமாக இருப்பாங்க. எப்படின்னா, ஒருத்தவங்களை பற்றி ஒருத்தவங்கள்ட்ட தப்பாக சொல்லிக்கிட்டு பழி கூறி திரிபவர்கள்னு சொல்லுவாங்களே, அந்த பழி கூறி திரிபவங்களோட கீழ்மை அவங்க இப்படி தான் அப்படின்னு நம்ம நினச்சின்னு அவங்க சொல்கிற பொருள்லாம் நம்ம என்ன, அவங்க பேசுகிற வேர்ட்ஸு இதெல்லாத்தையும் என்ன பண்ணணும், நம்ம பொறுமையோடு நம்ம என்ன பண்ணோம், பொறுத்துக்குன்னு நம்ம வந்து பாராட்டாமல் இருக்கணும் அப்படின்றாங்க. வேண்டுமன்றி அவர் வாயை அடக்க முயல்பவர் ஊர் பொதுவிடை தாழிட முயன்றவர் போல தாமே அப்படியே அவன் சொல்கிற வார்த்தையை அமைதியாக பொறுமையாக கேட்டுட்டு போயிடணும். அவன் வாயை நம்ம அடக்கணும்னு நினச்சோன்னா நம்ம தான் அசிங்கப்பட்டு போவோன்றாங்க. அவ்வளோதான். அம்பலம் தாழ் கூட்டுவார் அப்படின்னு அர்த்தம். அன்பால் சாதிக்க வேண்டும். இப்போ இதுக்கு என்ன பழமொழினா, அம்பு விட்டு ஆக்கருக்கும் மாறு அப்படின்றாங்க. அம்பு விட்டு ஆக்கறக்கும் மாறு செயலை முடிக்கும் முறைமை இதற்கு கூறப்படுகிறது. பிறர் மனம் நோகச் செய்து காரியம் சாதிக்க நினைப்பவரின் பேதமை சொல்லப்பட்டது அப்படின்றாங்க. அம்பு விட்டு ஆக்கருக்கும் மாறு அப்படின்றாங்க. அன்பினால் ஒருவருடைய உள்ளம் நெகிழ்ச்சி அடையுமாறு செய்து அவன் வழியே நடந்து அவனால் காரியத்தை முடித்து கொள்ளுதலே சிறந்தது. அங்கனம் இல்லாமல் நின்ற இடத்தில் அவனை வற்புறுத்தி ஒரு காரியத்தை முடிச்சு தர மாதிரி நம்ம அவன்கிட்ட கேட்குறது தப்பு. கன்றை குடிக்க விட்டு பசுவிலே பால் சுரந்து வரும்போது கறந்து கொள்ளலாம். அதைத்தான் என்ன சொல்கிறாங்கன்னா, அம்பு விட்டு கறக்கும். ஆனா பசுகிட்டேருந்து பால் கறக்குறாங்களே, அது கறக்கும் மாறு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இனத்தை கொண்டே மதிப்பிடலாம். இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அயலறியா அட்டுநோயில் அப்படின்னா, இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு இனத்தை கொண்டு தம்மலை அறியணும் நம்ம, ஓகேவா என்று சொல்லி நல்லினம் சேர்தலின் நல்ல இனத்தோடு சேர்றதோட இன்றியமையாமையை அங்கே வந்து வற்புறுத்துகிறது. அது எப்படின்னா, நம்ம சின்ன வயசுலலாம் ஒரு கதை படிச்சிருப்போம். ஒரு நிறைய கோழி குஞ்சுலாம் இருக்கும். எப்படின்னா, ஒரு கோழி வந்து முட்டை போடும். அந்த முட்டையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த இப்போ கோழி வந்து முட்டை போடுது அப்படின்னா, அந்த முட்டையில் வந்து கோழி வந்து அடைக்காக்கும். அடைக்காத்ததுலேருந்து நிறைய குஞ்சு வந்து பொரிச்சு வரும். அதில் வந்து ஒரு கோழி குஞ்சு மட்டும் வித்தியாசமாக இருக்குமா. அதோடய மூக்கெல்லாம் வாத்து மாதிரி இருக்கும், கால் வந்து வாத்து மாதிரி இருக்கும். மிச்சம் எல்லா கோழி குஞ்சும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா. அப்போ அது அங்கேயே இருந்து அந்த கோழியோட ஹேபிட் ஃபுல்லாகவே அதுக்கு வந்திருக்கும். ஒரு நாள் தண்ணிக்குள்ளே போகும்போது தான் தெரியுது அதெல்லாம் நீந்த முடியும். இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி வந்து நம்ம படிச்சிருப்போம். ஸோ அதே சேம் தான். அப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதில் அயலறியா அட்டுநோயில், அதான் நம்மளோட இனத்தை கொண்டு தமிழை அறிஞ்சிக்கணும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஐரை விட்டு வரால் வாங்கு அப்படின்றாங்க. ஐரை விட்டு வரால் வாங்குபவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, எப்படின்னா, சிறிய பொருளினை ஒருவருக்கு கொடுத்து உதவி தாம் செய்த அந்த காரியத்தினால் பின்னர் அதனால் பெரும் பொருளை அடைய நினைப்பவர்கள் தர்மவான்களே அல்லர். அவர்கள் விரும்பப்படும் ஐரையான சிறு மீனை துண்டிலே
கோதுவிட்டு பெரிய மீனாகிய வராலை பிடிக்கின்றவர்களை போன்றவரே ஆவர். இப்போ நம்ம சின்னதாக ஒரு காரியம் ஒருத்தவங்களுக்கு செஞ்சுட்டு அதோட பலனை பெருசாக நம்ம வேறு விதத்தில் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து தப்பு அப்படின்றாங்க. அதான் ஐரை விட்டு வரால் வாங்குபவர் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு நல்லதை உணர தீயவரால் முடியாது அப்படின்ற டாபிக் பார்க்க போகிறோம். அயிலாலே போழ்ப அயில் அப்படின்றாங்க. அயிலாலே போழ்ப அயில் அப்படின்னா வைரத்தை கொண்டு தான் வைரத்தை அறுக்க வேண்டும் என்று வழங்கும் பழமொழியை நினைக்க நல்ல தன்மை இல்லாதவன் கண்ணுக்கு நல்லவரும் தீயவராகவே தோன்றுவர். இது கரெக்டு தானே? அயிலாலே பொழுப அயில். ஓகேவா? நெக்ஸ்ட்டு செய்பவனுக்குத்தான் வருத்தம் தெரியும். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா அரங்கினுள் வட்டு கரையிருந்தார் எளிய போர் அப்படின்றாங்க. அரங்கினுள் வட்டு கரையிருந்தார்க்கு எளிய போர் அப்படின்றாங்க. இது என்ன அப்படின்னா செயலின் உண்மையான நிலை அறியாமல் ஈடுபடுது. ஒரு செயலில் நீ ஈடுபடுற அப்படின்னா அதோட எந்த கண்டிஷனில் இருக்குன்னே தெரியாமல் நம்ம அதில் ஈடுபட்டால் நமக்கு அழிவு தானே தரும். அதான் சொல்கிறாங்க அரங்கினுள் வட்டு கரையிருந்தார் எளிய போர். கரையில் இருந்தவங்களுக்கு அது எளிய போர் மாதிரி தெரியும். ஆனால் வந்து உள்ளே வந்து பார்த்தா தானே தெரியும் அதோட நிலைமை. அதான் பகையை அறவே ஒழிக்க வேண்டும். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா அறிந்தறிகால் நீர்ப்படுக்கு மாறு அப்படின்றாங்க. அறிந்தறிகால் நீர்ப்படுக்கும் மாறு அப்படின்னா இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தம்முடன் மனம் ஒத்து போகாதவர்களிடம் போரிட்டு வெற்றி பெற்ற இடத்தும் அதனால் மனம் அமைதியடைந்து இருந்து விடக்கூடாது. அப்படி இருக்காதவர்களாக அவர்கள் இறந்து போக வேண்டும் என்ற அளவிற்கு சினங்கொள்ளுதலே மன்னரின் இயல்பு. இதில் வந்து என்ன சொல்கிறாங்க தான் கதிர் அறிந்து வைத்த அரிதாலை விடவும் உழுதில் நீருள் அமிழ்ந்து அழுகச் செய்வது போன்ற அறிவுடைய செயலாகும். தாளை விட்டு வைத்தால் பின்னர் அதன் அடியினுள் வளமற்ற பயிர் கிளைக்குமாதலால் உழவர் அதனை அழித்து அழுக செய்வான். அதுபோல பகையை வேறற களைவது ஒரு நாட்டு தலைவனின் பொறுப்பு. அறிந்தறிகால் நீர் படுக்குமாறு. ஒரு பகை வருது அப்படின்னா ஒரு தலைவன் கூட அந்த பகையை வேரோட அழிக்கணும். அதை அப்படியே விட்டால் நமக்கு ஆபத்து அப்படின்றாங்க. அதான் அறிந்தறிகால் நீர் படுக்குமாறு அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து மூடர்களின் உறவு கூடவே கூடாது. இதில் வந்து என்ன சொல்கிறேன் இதுக்கு என்னென்னா அறிவாரை காட்டார் நரி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இவ்வளோ பழமொழி இருக்குது. இதெல்லாம் எப்படிலாம் கொஷின் கேட்பாங்க அப்படின்னா இப்போ வந்து அறிவாரை காட்டார் நரி இந்த பழமொழி உணர்த்துவது என்ன அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னா மூடர்களின் உறவு கூடவே கூடாது, அது ஒரு ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு ஈகை செல்வத்தின் அழகு. நெக்ஸ்ட்டு உயர்ந்தவர் அறிவர். இந்த மாதிரி 3 ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா அதில் எதுன்னு நம்ம கண்டுபிடிக்க தெரியணும். அதுக்கு தான் வந்து இந்த பழமொழி நம்ம ஒரு வாட்டி நம்ம படித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ இதில் என்ன அர்த்தம்? அறிவாரை காட்டார் நரி, மூடர்களின் உறவு கூடவே கூடாது. நமக்கு நரினாலே நமக்கு தெரியும் திருட மாதிரி நரி. அப்போ மூடர்கள்லாம் நரி மாதிரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். பயனுள்ள நெல்லறிவாருக்கு பயனற்ற நரியை காட்டிலும் பொழுதை வீணே கழிய செய்தல் கூடாது. பயனற்ற நரி மாரி வந்து நம்ம பொழுதை வந்து வீணாக கழிக்கக்கூடாது அப்படின்றாங்க. அறிவுடையோரும் கலந்து பழக வேண்டுமே தவிர பயனற்ற அறிவற்றோர் கூட்டத்தில் சேரக்கூடாது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஈகையே செல்வத்தின் அழகு. இங்கே அழகை பற்றி சொல்கிறாங்க. அழகொடு கண்ணின் இழவு அப்படின்றது பழமொழி. இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா அவள் அழகும் வடிவும் அவள் கண்ணிழந்த ஒரு காரணத்தால் தன் பெருமையற்று போவது போல அவன் செல்வமும் அவன் ஈயா தன்மையால் பயனற்ற செல்வமாகும். ஒரு கண்ணு தெரியாதவ அழகாக இருந்தாலுமே அவள் அழகோட பெருமை என்னன்னு அவளுக்கு தெரியாது. அந்த மாதிரி எவ்வளோ செல்வம் வச்சுருக்கிற ஒருத்தவனாக இருந்தாலும் அவனுக்கு அந்த ஈயற தன்மை இல்லைனா ஈயன்னா கொடுக்குற தன்மை இல்லை அப்படின்னா அவன் பயனற்றவன் அப்படின்றாங்க. அதான் அழகோடு கண்ணின் இழவு அப்படின்றாங்க. ஓகேவா? இப்போ நம்ம வந்து இதில் மொத்தம் ஒரு 20 பழமொழி வந்து பார்த்துருப்போம். சரிங்களா? மொத்தமாக எத்தனை பழமொழி இருக்குன்னு பார்ப்போமா? மொத்தமாக வந்து மொத்தமாக வந்து 390
99, அதாவது 400 இருக்குது. ஓகேங்களா? 400ல் நம்ம இப்போ எத்தனை பழமொழி பார்த்துருக்கோம்னா 20 பழமொழி பார்த்துருக்கோம். ஓகேவா? அப்போ இதே மாதிரியே நம்ம கம்ப்ளீட் பண்ணால் கூட ஜஸ்ட் ஒரு 20 டேஸில் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் 400 பழமொழியும். ஒரு நாளைக்கு 20ன்னு பண்ணால் கூட ஓகேவா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக கன்சிஸ்டன்சியாக படிங்க. கன்சிஸ்டன்சியாக படித்தோம் அப்படின்னாலே நம்மளால் டெஃபினட்டாக வந்து நம்மளால் வந்து நெக்ஸ்ட் குரூப் வர கிளியர் பண்ண முடியும். ஸோ எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.